ரவீந்திரநாத் தாகூர் ஒரு நீண்ட கடல் பயணத்தை வந்து கல்கட்டாலேருந்து ஜப்பானோட கோபே நகரம் வரைக்கும் மேற்கொள்கிறார். தன்னுடைய அந்த பயணத்தோட அனுபவ குறிப்புகளை வந்து சில கட்டுரைகளாக வங்காளத்தில் எழுதியிருக்கிறார். தாகூர் வந்து ஒரு கவிஞர். கவிஞர்களின் கட்டுரை எப்பொழுதுமே ஆழமானது, சுவாரஸ்யமானதும் கூட. அந்த சுவாரஸ்யம் குன்றாமல் தமிழில் தானா குமாரசாமி மொழிபெயர்த்திருக்கிறார். அது பரிசல் புத்தகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். தானா குமாரசாமி வங்காளத்தின் தமிழ் முகம் என்று அறியப்படக்கூடியவர். மிக முக்கியமான வங்காள நாவல்களை தமிழில், வங்காள ஆக்கங்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அதில் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒன்று தாராசங்கர் பானர்ஜி அவர்களுடைய ஆரோக்கிய நிகேதனம் என்ற நாவல். இந்திய நாவல்களின் செவ்வியல் வரிசையில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு நாவல். அலோபதிக்கும் இந்தியன் ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சித்தரிச்சிருக்கிற ஒரு நாவல் அது. இந்த கட்டுரைகள் அனைத்துமே ஒரு தாகூரோட இலக்கிய மனம் எப்படி ஒரு இலக்கிய மனம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த தாகூர் மட்டும் இல்லை, ஒரு இலக்கிய மனம் எப்படி செயல்படும், அதாவது இந்திய மரபில் ஆழமாக காலூன்றி நின்று கொண்டிருக்கும் ஒரு இலக்கிய மனம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் இந்த கட்டுரை தொகுப்பு முழுவதுமே பார்க்க முடியுது. இது முக்கியமாக இந்த முக்கியமாக அந்த உருவகங்கள், அவரை பயன்படுத்தக்கூடிய உருவகங்கள் அனைத்துமே வந்து நம்மளுடைய இந்திய மரபிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, நம்மளுடைய புராணங்களிலிருந்து, புராணம் மற்றும் உபநிடதங்களிலிருந்து எடுத்தாடப்பட்டிருக்கிறது. அந்த பயணத்தில் அவருக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு பயணத்தில் வந்து நீராவி கப்பலில் அந்த பயணம் மேற்கொள்கிறாங்க. இந்த பயணம் எப்போ நடக்குது அப்படின்னா 1916ஆம் ஆண்டு நடக்குது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உலகமுமே வந்து விவசாய சமூகத்திலிருந்து தொழில் சமூகமாக வேகமாக மாறிக்கொண்டிருந்த காலகட்டம் இது. அப்போ தான் இதை மேற்கொள்கிறார் இந்த பயணத்தை. அந்த பயணம் ஃபுல்லாகவே வந்து அவரோட ஊசலாட்டத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த தொழில்துறைக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் அந்த மரபிற்கும் இடையில் வந்து அவர் ஊசலாடிக்கிட்டே இருக்கிறத இந்த கட்டுரை தொகுப்பு முழுதுமே நம்மளால் உணர முடிகிறது. பயணத்தின் இடையில் ஒரு பெரிய புயல் அந்த கப்பலில் சிக்கிக்கிறது. ஆக்சுவலாக இப்போ இவருக்கு வந்து இந்த தாகூருக்கு வந்து ஒரு கேபின், உயர்தர கேபின் ஒன்று அந்த கப்பல்லே வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் வந்து அவர் அந்த அனுபவத்துக்காக வந்து அந்த கப்பலோட மேற்பரப்பில் வந்து மேற்பரப்பு டெக்கில் தான் வந்து அவர் பயணிக்கிறார். கிட்டத்தட்ட நடந்து பயணிக்கிறதுக்கும் ஒரு மிதந்துக்கிட்டே பயணிக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக அவர் வந்து இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார். அந்த புயல்னால வந்து அவரால் அந்த டெக்கில் ரொம்ப நேரம் இருக்க முடியல. அதனால் வந்து ஹேஸ் டு ரிட்டர்ன் பேக் டு த கேபின் ஃபார் தி சேஃப்டி ரீசன்ஸ். ஆனால் நான் கேபினுக்கு திரும்பினதுக்கப்புறமே நான் வந்து ஒரு பாதுகாப்பின்மையை தான் உணர்ந்தேன் அப்படிங்கிறாரு. அது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அனாலஜி மூலம் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. அந்த டெக்கில் இருக்கையில் அந்த புயல் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, புயலும் மழையுமா இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் வந்து நான் அந்த டெக்கில் இருக்கும்பொழுது எனக்கு எப்படி அவருடைய அனுபவம் வந்து
ஒரு கூழாங்கற்கள் நிரம்பிய ஒரு இடத்துல வந்து வெறும் பாதத்தால் நடக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறார். அதே டெக்குக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கூழாங்கற்கள் வந்து எனக்கு அளிக்கப்பட்ட காலணியில் உள் பதிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறார். அதாவது டெக்கில் இருக்கையில் எனக்கு வந்து அந்த தொல்லை இருந்தது எனக்கு. ஆனால் அது சேஃபாக கேபினுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த தொல்லையோட எனக்கு ஒரு பந்தமும் ஏற்பட்டு போனது அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு அந்த அடுத்த ஒரு அந்த பயணத்தின் போது ஒரு ஹாங்காங் துறைமுகத்தில் அந்த கப்பல் சில காரணங்களுக்கு நிறுத்தப்படுகிறது. அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த சீன உழைப்பாளிகளின் உழைப்பை வந்து ரொம்ப ஆராதனை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அவர் வெற்றுடம்புலோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கால் சட்டை மட்டும் போட்டுட்டு வெற்றுடம்புல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய உடல் வன்மையும் வனப்பையும் வந்து ரொம்ப ஆராதிக்கிறார். கிட்டத்தட்ட அது வீணை மாதிரி இருக்குது அப்படிங்கிறார் அவர்களுடைய உடல். அவர்கள் அந்த பொருட்களை கையாளும் போது, அந்த கனமான பொருட்களை கையாளும் பொழுதெல்லாம் அந்த உடம்பில் நரம்புகளும் தசைகளும் விரிவதை வந்து அந்த வீணையின் நரம்புகள் மீட்டப்படுவது போல உருவகிக்கிறார். அதிலிருந்து அவர் வேலை செய்யும் பொழுதெல்லாம் ஒரு இனிய நாதம் வந்து அவர்களுடைய உடம்பிலிருந்து எழுவது மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். ரொம்ப ஆராதிக்கிறார். உழைப்பின் மேல் நிறைய மதிப்பும் மரியாதையும் கொண்டவர் தாகூர். ஆனால் அதே சமயத்தில் அந்த உழைப்பினால் ஏற்படக்கூடிய வளர்ச்சியினால் ஏற்பட்ட இயற்கை சீரழிவுகளையும் வந்து அவர் வந்து ரொம்ப இந்த கட்டுரை தொகுப்பு முழுதாமே சாடியிருக்கார். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எப்பொழுதுமே இந்த இந்த அறிவியலை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய நவீன மனங்களில் தாகூரை மிக எளிதாக ஒரு தூய்மைவாதியாக ஒதுக்கி தள்ளக்கூடிய அனைத்து வார்த்தைகளுமே வந்து இந்த புத்தகத்தில், இந்த கட்டுரைகளில் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம ஒரு தொழில் சமூகம், அதாவது நம்மளுடைய தொழில் ஒரு குலத்தோட அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு சமூகத்துக்கு மட்டுமே சார்ந்ததாக ஒரு தொழில் இருக்கும் பொழுது அந்த தொழில் அல்லது வணிகம், அந்த தொழில் அல்லது அதை சார்ந்த வணிகம் வந்து லட்சுமி மாதிரி இருந்தது அப்படிங்கிறது. வளமும் கிடைத்தது, அழகும் இருந்தது அப்படிங்கிறது. ஆனால் அந்த வணிகம் வந்து லாப நோக்கில் இயங்கக்கூடிய முதலாளிகள் கைகளுக்கு சென்ற பிறகு அந்த வணிகம் வந்து லட்சுமியாக இருந்து அகோர காளியாக மாறிடுச்சு அப்படிங்கிறது. லாபம் அண்ட் இயற்கையினுடைய சீரழிவு அதனால தான் நடந்ததுன்னு பண்ணுறாரு. இதை நிறையா விதமாக இன்டர்பிரேட் பண்ண முடியும். அவர் குலத்தொழிலை ஆதரித்தார் அப்படின்லாம் சொல்ல முடியும். பட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த தன்னிறைவு இல்லை அப்படின்னா அதை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து மார்க்சியமே வந்து இது அந்நிய முதல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உழைப்பு ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த ஒரு சின்ன குண்டூசியோட எண்டையும் ஒரு ஆள் பண்ணிக்கிட்டு இருந்தது போக, இந்த முதலாளித்துவ சமூகத்தில் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிற பேரில் வந்து அந்த ஒரு குண்டூசியை தயாரிக்கக்கூடிய அனைத்து ஆக்டிவிட்டிகளுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டீம்ஸ், டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு போன மாதிரி நம்ம இதை இன்டர்பிரேட் பண்ணிக்கணும். இதைத்தான் தாகூர் வந்து லாப வெறியில் இயங்கக்கூடிய முதலாளிகள் கையில் வணிகம் சென்ற பிறகு அப்படிங்கிறார். ஸோ அவருடைய பார்வையில் தன்னிறைவு கிடையாது. மார்க்சியத்தில் இதை வந்து அந்நிய மாதல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறதே ஒரு நீராவி கப்பலில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் அதையும் வந்து அவரால் வந்து அந்த துறைமுகத்தில் இறங்கி அந்த நீராவி கப்பலை வந்து பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த அந்த காற்று, நீர், நிலம், அந்த இதுக்குமே வந்து எந்த விதத்திலும் ஒத்துப்போகாத ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் அந்த நீராவி கப்பலில் அவர் பார்க்குறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தோணியை வந்து அந்த காற்றுக்கும்
அது மிதந்துக்கிட்டு இருக்கிற கடலுக்கும் நடுவில் இந்த மூன்றுக்கு நடுவில் ஒரு நிறைய ஒத்திசைவு இருக்கிறத அவரால் பார்க்க முடியுது. ஸோ இது ரொம்ப கான்ஃப்ளிக்டிங்கான ஒரு தாகூரோட ஒரு கான்ஃப்ளிக்டிங் மைண்ட் அப்படிங்கிறது தான் நவீன மனம் இதை புரிஞ்சுக்க முடியுது. நீராவி கப்பல், தான் பயணித்துக்கிட்டு இருக்கிற நீராவி கப்பல் அழகியில் சிதைத்திருக்கிறது. ஆனால் அங்கு மிதக்கக்கூடிய ஒரு தோணி அந்த அழகியலை சிதைக்காமல் ஏற்பட்டக்கூடிய ஒரு நல்ல மாற்றம், ஒரு வளர்ச்சி அப்படின்னு அவர் பார்க்குறாரு. இப்படி நவீன மனம் தொடர்ந்து தாகூரை ஒரு தூய்மைவாதியாக ஒதுக்குனாலும், ஆனால் தாகூர் விடுற மாதிரி இல்லை. அது கடைசியாக ஒரு உபநிடதத்தில் உள்ள ஒரு வார்த்தையை அவர் முருகு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே வர்றாரு. அது நான் அதை வாசிக்கிறேன். கவி கீட்ஸு சொல்லுகிறார், உண்மை பொருளே அழகிய பொருள் என்று பந்தத்தை மீறிய உண்மையின் நிறைவான வடிவே முருகு. அதாவது இந்த உண்மையான பொருள், அதாவது இயற்கையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் எந்த விதமான பந்தத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடியாத ஒரு பொருள் தான் அழகிய பொருள் அப்படிங்கிறார். பந்தத்தை மீறிய உண்மையின் நிறைவான வடிவே முருகு. முருகுங்கிறது அழகு. அந்த கிட்டத்தட்ட முருகனுக்கும் அங்கிருந்து தான் பேர் அழகன். உபநிடத வாக்கிலும் இந்த உண்மை வெளியாகிறது. அனந்த ரூபம் அமிர்தம் யத்விபாதி, எங்கும் நிறைபொருள் உருக்கொள்ளும் போது அதனுடன் அழியா அமுத சுவையும் இன்பப் பொலிவும் தோன்றுகின்றன. மனிதன், நவீன மனிதன், என்னோட இன்டர்பிரேஷன் என்ன, இது நவீன மனிதர்களை நோக்கி தான் சொல்லப்படுகிறது. ஆனால் நவீன மனிதன் அச்சத்தாலும் ஆற்றாமையினாலும் பொறாமையினாலும் அறிவின்மையினாலும் குறுகிய நோக்கத்தாலும் இந்நிறைவின் மலர்ச்சியை நசுக்கி விடுகிறான். இது கிட்டத்தட்ட ஒரு நவீன மனத்தின் மேல அவர் தொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம். அழகை நாசம் செய்யும் தன் கைத்திறமையை பெரிதாக மெச்சி பெருமிதம் கொள்கிறார்.